நமது இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானங்களை நான் வாசித்த பிறகு நீங்கள் கைகட்டி தீர்மானத்தை வெற்றி பெற வைக்க கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்ட கடலோர ஊராட்சிகளான ஜாமலுடை, தில்லைவிளாகம், இடும்பவனம், கற்பகநாதர்குளம், தொண்டையக்காடு, கீழக்காடு ஆகிய 6 ஊராட்சிகளிலும் வாழக்கூடிய வறுமை கோட்டு பட்டியலில் உள்ள மீனவர்களையும் கூலி தொழிலாளர்களையும் ஏழைய எளியவர்களையும் பேரிடர்களிலிருந்து பாதுகாத்திட சிறப்பு கவனம் கொண்டு கோயில் நிலங்களிலும் அரசு புறம்போக்கு நிலங்களிலும் குடியிருக்கும் அனைவருக்கும் ஒன்றிய மாநில அரசுகளால் வழங்கக்கூடிய இலவச வீடுகளை உடனடியாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இரண்டாவது தீர்மானம், ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டிக் கொடுக்காமலே பாரத பிரதமர் திட்டத்திலும் மாநில அரசின் திட்டங்களிலும் 2016, 2017 முதல் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படும் வீடுகளில் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள 29 ஊராட்சிகளிலும் 30 கோடிக்கு மேல் ஊழல், முறைகேடு, கையாடல் நடைபெற்றுள்ளது. கூரை குடிசை வீட்டில் வாழக்கூடிய பாமர மக்களை திட்டமிட்டு ஏமாற்றிய ஊராட்சி செயலாளர்கள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை குற்றம் செய்த அனைத்து அதிகாரிகள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் எனவும், ஊழல், முறைகேடு, கையாடல் செய்த பணத்தை மக்களிடம் திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் எனவும் இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மூன்றாவது தீர்மானம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் ஜாமோடை ஊராட்சியில் 15/8/2025 79வது சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் அரசால் வழங்கப்பட்ட தனிநபர் கழிவறைகள், வீடுகள், 100 நாள் வேலை திட்டத்திலும் உறிஞ்சிக்குடி திட்டத்திலும் ONGC மூலம் வழங்கப்பட்ட CSR பண்டு போன்ற திட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் இரவு பகலாக கிராம சபா கூட்டத்தை நடத்தி ஊழல் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதால் 2வது நாளான 16/8/2025 அன்று மதியம் கிராம சபை கூட்டத்திற்கு வந்த வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊழல் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும், தொடர்ந்து நடைபெறும் கிராம சபை கூட்டத்தை ஒத்திவைக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக அறிவிக்கவும், மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மேற்பார்வையில் தேதி அறிவிக்கப்பட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என அறிவித்ததின் பேரில் ஜாமோடை கிராம சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இன்றுடன் 15 நாட்களாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத திருவாரூர் மாவட்ட ஆட்சியரை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் நடத்த வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்ததாக 4வது தீர்மானம், சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 5வது தீர்மானம், சாதிய வன்கொடுமை SC/ST ஆக்ட் தடுப்பு சட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்தவுடன் குற்றம் செய்தவர்கள் வெளிநாடு தப்பிச் சென்று சாட்சிகளை கலைப்பதோடு வழக்கை நீர்த்து போகவும் காலதாமதம் செய்வதை தடுக்கவும், அந்த வகையில் பாஸ்போர்ட்டை காவல்துறை முடக்கம் செய்ய வேண்டும் எனவும், சாதிய வன்கொடுமைகளை தடுத்திட அனைத்து காவல் நிலையங்களிலும் தனி அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 6வது தீர்மானம், சிறுமிகள் பாலியல் பலாத்கார போக்சோ வழக்குகளில் குற்றவாளிகளை பிணையில் விடாமல் சிறையிலேயே வைத்து தண்டனை வழங்க வேண்டும் எனவும், குழந்தைகளை பாதுகாக்க பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாலியல் விழிப்புணர்வு பிரச்சார குழுவை உருவாக்கி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதை தாங்கள் அனைவரும் நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தது, தீர்மானமும் முடிந்தது. கூட்டம் முடிய போது 2 செய்தி மட்டும் சொல்றோம். கடைசியா தீர்மானம் வாசிச்சதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில்
கேஸ்ல பதிவானவங்க வெளிநாடு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க இருந்துகிட்ட பணத்தை அனுப்பி இங்க உள்ள கேஸ பேரம் பேசுறாங்க, முடிக்க பாக்குறாங்க, காலதாமதம் பண்றாங்க. அது இருக்கக்கூடாது. காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தவுடன் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்க செய்ய வேண்டும்னு ஒண்ணு. அதே போல சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு நிறைய பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய அரசே ஒரு விழிப்புணர்வு குழுவை அமைக்க வேண்டும் என நம்ம கடந்த ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை நடத்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் தமிழகத்திலேயே திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பேரணியை நடத்தி இருக்கு. அது அரசே செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் காத்திருந்து இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக